Unit exercise 4 7 sum. A clever outdoor man whose eyes level is 2 meter above the ground wishes to find the height of a tree. He places a mirror horizontally on the ground 20 meter from the tree and finds that he stands at a point C, which is 4 meter from the mirror B. He can see the reflection of the top of the tree. How wide is the tree? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு மிரர் சரியா, அதை அடிச்சு வச்சுட்டாங்க. இந்த மிரரு எங்கே இருக்குது? ஒரு ஆள் நின்றுட்டுருக்கான். அவனோட ஹைட் வந்து 2 மீட்ரு. அவனுக்கும் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 4 மீட்ரு. அந்த மிரருக்கும் அந்த எதிரில் இருக்க ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 20 மீட்ரு. இப்போ இந்த ஆள் 2 மீட்ரு இருக்கிறான் இல்லையா, இவனோட கண் ஹைட்டில் தான் இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த கண்ணாடியை பார்க்குறான். கண்ணாடியை பார்க்கும்போது இந்த மரத்தோட டாப்பு தெரியுது சரியா, மரத்தோட டாப் பார்க்குறான் சரியா. இப்போது என்ன சொல்கிறாங்க, இதை வச்சு எனக்கு எக்ஸை கண்டுபிடிங்கிறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல இது சிமிலர்னு ப்ரூவ் பண்ணால் தான் நான் ரேஷியோ செக் பண்ண முடியும், சைடு செக் பண்ண முடியும் இல்லையா. சிமிலர் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டில் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போது ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 90 டிகிரி. ஃபஸ்ட்டு கண்டிஷன் சால்வ். எதுக்கு? இந்த ட்ரையாங்கிளில் சியும் இந்த ட்ரையாங்கிளில் ஏவும் 90 டிகிரி. ஓகேவா. அப்புறம் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒரு லா இருக்குது. அந்த லா அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா, இன்சிடெண்ட்டும் ரிஃப்ளெக்ஷனோட ஆங்கிளும் சேமாக இருக்குன்னு சொல்லுது சரியா. எவ்வளோ ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ 30 டிகிரி அப்படின்னா உள்ள இன்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா அதே அளவு தான் ரிஃப்ளெக்ஷனும் இருக்குங்கிறாங்க சரியா. இதுவும் 30 டிகிரி தான் இருக்குன்றாங்க. ரெண்டும் சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐ ஈக்குவல் டு ஆர். இன்சிடெண்ட்டோட ஆங்கிளும் ரிஃப்ளெக்ஷனோட ஆங்கிளும் சேமாக இருக்குன்றாங்க. ஒரு டார்ச் எடுத்து அடிக்கணும்னு வச்சுக்க, மேலேருந்து அடிக்கும் போது ரிஃப்ளெக்ட் ஆகி போகும் இல்லையா. போகும்போது எவ்வளோ தூரம் எந்த ஆங்கிளில் உள்ளே வந்துச்சு அந்த ரே லைட்டு, அந்த ஆங்கிளும் எவ்வளோ ஆங்கிளில் வெளியே போகுதோ அந்த ஆங்கிளும் சேமுங்கிறாங்க. அதன்படி ஆங்கிள் பி 2 ஆங்கிள்லையும் ஈவனாக இருக்கும் சரியா. அப்போது ஆங்கிள் பி ஈக்குவல் இன் போத் ட்ரையாங்கிள் சரியா. அப்போது இதுவும் ஈக்குவலு, இதுவும் ஈக்குவல். அப்போது டபுள்யூ ஆங்கிள் சிமிலாரிட்டி படி ட்ரையாங்கிள் பிபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிஏடி சரியா. இப்போது நான் சிமிலர் செக் பண்ணிட்டேன், ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்புறம் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், சைடு எடுக்கலாம். பிசி அதாவது இது ஆப்போசிட்டு, இதுவும் ஆப்போசிட்டு, ஹைபாட்னஸ் அட்ஜசன்ட் கொடுத்ததையும் கொடுக்காததையும் வச்சு தான் எடுக்க போகிறோம் இல்லையா. இது ஹைபாட்னஸ் தேவையில்லை ரெண்டுத்துலேயும். இதை மட்டும் இந்த ரெண்டுத்தையும் மட்டும் ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட் மட்டும் எடுக்க போகிறேன். அப்போது ஆப்போசிட்னா என்னது, இது இப்போ சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். சின்ன ட்ரையாங்கிள் ஆப்போசிட்னாது 2 மீட்டர், பெரிய ட்ரையாங்கிள் ஆப்போசிட்டு எக்ஸு, சின்ன ட்ரையாங்கிள் அட்ஜசன்ட்டு 4, பெரிய ட்ரையாங்கிள் அட்ஜசன்ட்டு 20, கேன்சல் பண்ணால் 5, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 10 அதான் 5 × 2 10 இல்லையா. 10/x ஈக்குவல் டு 1. அப்போது x ஈக்குவல் டு 10. அப்போது டீயோட ஹைட் என்னது 10 மீட்டர். அவ்வளோதான் சம்.